இப்ப சமீபத்துல ஏதாவது மேடை நாடகங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டதுல போய் பார்த்தது விருப்பப்படுற மாதிரி ஏதாவது இருக்கா? சமீபத்தில் நாங்களே இங்கே என்னுடைய ட்ராமா ஃபெஸ்டிவல் எங்கள் பாரத் கலாச்சார சபாவில் போடுவேன். எல்லா நாடகமும் நான் பார்ப்பேன். சில நல்லா ஆடுங்கிறது எனக்கு ஒரு சிலதெல்லாம் ரொம்ப இந்த டம்மீஸ்னு ஒரு குரூப் ரொம்ப நல்லா நாடகம் போடுவாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக தே டூ வெரி குட் பிளேஸ். கூத்தபிரான் அந்த காலத்து பெரிய ரேடியோ அண்ணான்னு பேர், அவங்க ட்ரூப் வச்சும் நல்ல நாடகம். வரதராஜன் நல்ல ட்ராமா போடுவாங்க. கிரேசி மோகன் அஃப்கோர்ஸ் வேறு டைப், அவங்களுக்கு வந்து ஸ்டாண்டப் காமெடி மாதிரி. அது 2 hours சும்மா யூ ஹேவ் டு கோ அண்ட் என்ஜாய் இருக்கும். பவர்ஃபுல் பிளேஸ் இவங்கெல்லாம் போடுவாங்க. இப்போ ஏதாவது இந்த மாதிரி நாடக கலைஞர்கள் மைண்ட்ல சில பிளேஸ் திடீர்னு வந்து பார்ப்பேன், ஆடா என்ன பிரமாதமாக இருக்காது, எந்த ட்ரூப் இதுன்னு கேட்டு வருவேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு முத்துக்குமார்னு ஒரு ரைட்டர் இருக்கார், அவர் எழுதின ஒரு ட்ராமா இந்த டைவோர்ஸை பற்றி ஒன்று எழுதியிருந்தார். ரொம்ப பர்டினெண்ட்டாக நல்லா இருந்தது. நீங்க நேர்ல போய் பார்த்தீங்க அந்த ட்ராமா? நாங்கள் போட்டோம், எங்கள் சபாவில் போட்டோம். ஓகே 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 ஓகே. காரணம் இல்லாமல் நடக்குது இல்லையா டைவோர்ஸ், டாலரன்ஸ் இல்லாததுனால அந்த பாயிண்ட்டை நல்லா சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி எல்லாமே இருக்குது சார். அதான் அந்த கூட்டம் வரமாட்டேங்குது அதுக்கெல்லாம். திருப்பி திருப்பி என் நாடகத்துக்கு வருது, கிரேசி மோகன் ட்ராமாவுக்கு வருது, இன்னும் ஒருத்தர் 2 பேருக்கு வருது எல்லாம். அதனால தான் வரதராஜன் இப்போ என்ன பண்ணார், சேஃபாக மியூசிக்கல் ட்ராமாவாக இறங்கிட்டார். தியாகராஜர், மும்மூர்த்திகள்னு. ஏன்னா அதுக்கு வந்து டபுள் க்ரௌட் வரும் இல்லையா, ரெண்டையும் சேர்த்து பார்க்குற மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. பட் தட் இஸ் நாட் ஈஸி. ரொம்ப கஷ்டம் இல்லை, அது ரொம்ப கஷ்டம். இங்கிட்டும் பிடிச்சி வச்சிருக்கணும், மியூசிக்கும் கரெக்டாக இருக்கணும். அந்த பெரிய பெரிய மகான்களை பற்றி நீங்கள் கதை சொல்லும்போது தப்பாக சொல்லிடக்கூடாது. ஸோ அது அவர் அந்த ட்ராக் அப்போ பிடிச்சிட்டார் ஜம்னு.